செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் எரிவாயு கிடங்கில் எதிர்பாராத விதமாக தீ பற்றியதை அடுத்து பல அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள கடற்கரை நகரமான டாலிகானில் உள்ள எரிவாயு கிடங்கில் நேற்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பிரித்தெடுக்கப்படும் டீசல் அங்குள்ள மிகப்பெரிய கிடங்கு ஒன்றில் சேமிக்கப்பட்டுள்ளது. இங்கு எரிவாயு குழாய் ஒன்றில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து மளமளவென்று பரவிய தீ மொத்த கிடங்கையும் சூழ்ந்தது. இதனால் தேக்கி வைக்கப்பட்டுள்ள 800 டன் டீசல் கொழுந்துவிட்டு எரிகிறது. சுமார் 175 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க கடுமையாக போராடி வருகின்றனர். எனினும் கொழுந்துவிட்டு எரியும் தீ பல அடி உயரத்திற்கு கரும்புகையுடன் காணப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. பிரபல அமெரிக்க பாப் பாடகி பியான்ஸ் தான் கர்ப்பமுற்றிருப்பதாக ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவித்தார். அமெரிக்காவின் பிரபல பாப் பாடகி பியான்ஸ் சிறந்த நடன கலைஞராகவும் பாடலாசிரியராகவும் இருந்து வரும் பியான்ஸ் ஹாலிவுட் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அவர் திரைப்படங்களில் முன்னணி இடத்தில் இருந்தபோது தனது 30 வயதில் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். ராபர்ட் ஜேஇசட் என்பவரை 2002 காதலித்து பின்னர் திருமணம் செய்து கொண்டார். தற்போது 30 வயது பிறந்துள்ள நிலையில் பாப் பாடகி பியான்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற MTV இசை விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்தார். பாடல்களை பாடிய போது நடனமாடிய பியான்ஸ் தனது வயிற்றை தடவி காண்பித்து தற்போது தான் கர்ப்பமாக இருப்பதாக ரசிகர்களுக்கு அறிவித்த போது கைத்தட்டல் எழுந்தது. பியான்ஸ் சிறந்த பெண்களுக்கான MTV வீடியோ விருது பெற்றவர். அத்துடன் அவரது பியூட்டிஃபுல் லையர், சிங்கிள் லேடிஸ், ரன் தி வேர்ல்ட் ஆகிய ஆல்பங்கள் விற்பனையில் சாதனை படைத்தவையாகும். மீண்டும் முக்கிய செய்திகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன், சாந்தன் மற்றும் முருகன் ஆகியோர் தங்கள் தண்டனையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற 3 பேரின் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் பல இடங்களிலும் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் நில அதிர்வு காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.